அவர்களையும், திருப்பூர் தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் திரு மங்களம் ரவியன் அவர்களையும், மாநில செயலாளர் அவர்களையும், மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் திரு சீனிவாசன், திரு தங்கராஜ், திரு பாலசுப்ரமணியம் அவர்களையும், மாவட்டத்துடைய துணைத் தலைவர் மாமன்ற உறுப்பினர் திரு குணசேகரன் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம். போராட்டம் இது போராட்டம், உயிரை காக்கும் போராட்டம். உயிரை காக்கும் போராட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். வாழ்வாதார போராட்டம். வாழ்வாதார போராட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். விவசாயிகளின் போராட்டம். விவசாயிகளின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். உயிரை காக்கும் போராட்டம். உயிரை காக்கும் போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். கண்டுபிடி 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 கண்டுபிடி. குற்றவாளியை கண்டுபிடி. குற்றவாளியை கண்டுபிடி. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடு. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடு. நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். உயிரிழந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும். உயிரிழந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது. சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது. சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது. சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. காவல்துறையா, 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 காவல்துறையா. திமுகவின் ஏவல் துறையா, திமுகவின் ஏவல் துறையா. காவல்துறையா, 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 காவல்துறையா. திமுகவின் ஏவல் துறையா, திமுகவின் ஏவல் துறையா. நீக்க வேண்டும், நீக்க வேண்டும், நீக்க வேண்டும், நீக்க வேண்டும். தமிழகத்தை நீக்க வேண்டும், தமிழகத்தை நீக்க வேண்டும். ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும், திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். பாரத் மாதா கி ஜெய். அடுத்தபடியாக படுகொலையை கண்டித்து கண்டன உரை ஆற்றுமாறு உங்கள் சார்பாக கோவை பெருங்கோட்டத்துடைய பொறுப்பாளரும் மாநிலத்துடைய பொதுச் செயலாளருமான திரு ஏபி முருகானந்த மன்னன் அவர்களை அழைக்கின்றோம். தமிழகம் கொலைகார மாநிலமாகவும் குடிகார மாநிலமாகவும் கஞ்சாவினுடைய தலைநகரமாகவும் மாற்றி இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசை கண்டித்து தொடர்ந்து இங்கே மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் அனுதினமும் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்கின்றது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தவிர எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் எதற்காக? இதே பகுதியில போன வருஷம் ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 பேர் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தார்கள். என்ன காரணம்? ஒரே ஒரு விஷயம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்மணி அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க்கிலே மது அருந்து விட்டு அது மட்டும் போதாது என்று சொல்லி முழுமையான கஞ்சா போதையிலே வந்து அவரிடத்திலே பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். அதை தட்டி கேட்ட ஒரே காரணத்திற்காக 4 பேரை அதே இடத்துல வெட்டி சாய்த்தார்கள். அதற்கு வந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதுக்கு பிறகுதான் அத்தனை கட்சிகளும் குரல் கொடுத்தார். இந்த கொங்கு மண் என்று சொல்லக்கூடிய இந்த கொங்கு மண்ணை கொலைகார மண்ணாக மாற்றி இருக்கின்றார்கள் இந்த அடாவடி திமுக, இந்த அரசு. அதை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாட இதே பகுதியில ஒரே குடும்பத்தை சார்ந்த எந்த குற்றமும் செய்யாத ஒரு அப்பாவி ஏழை எளிய இந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த 3 பேர், அதில் ஒருத்தர் ஐடி துறையில இருந்து பணியாற்றி விட்டு வந்திருக்கக்கூடிய நபர், அத்தனை பேரையும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு வரைக்கும் காவல்துறை எந்த ஒரு ஆக்சனும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. அதை கண்டித்து நம்முடைய பகுதியிலே ஆர்ப்பாட்டம்
அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தையும் தான் சொன்னார். நம்ம பகுதியில விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, சாயந்தரம் போய் எல்லாரும் பால் கறக்கணும். அதனால நம்ம ஆர்ப்பாட்டமானது எல்லா கட்சியும் வைப்பாங்க, அவங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்ப்பாட்டம் வைப்பாங்க. நம்ம தலைவர் அவர்கள் சொன்ன 3 மணிக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருங்க, எல்லாம் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு யாருக்குமே தொந்தரவு இல்லாம விவசாய பெருங்குடி மக்கள் அங்கே போய் பால் கறக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு தன்மை இருக்கக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. நம்ம போட்டு இருக்கின்ற அந்த டிஷர்ட், நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த டிஷர்ட்டை நீங்கள் பார்க்கின்றீர்கள். யார் அந்த சார் அப்படின்னு இந்த டிஷர்ட்டை போட்டு இருக்கின்றோம். இதற்கு விதை போட்டது நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். இன்னைக்கு இந்த கட்சிக்கு அது போராடினாலும் கூட பாராட்டுகின்றோம். அதை கேள்வி எழுப்ப முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள், முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்று சொன்னால் அந்த அறிக்கையில பிரச்சனையானதுக்கு பிறகு ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில முழுமையாக படித்துவிட்டு கரெக்டான பாயிண்ட பிடிச்சார். ஏன்னா உண்மையான போலீஸ்காரருக்கு தானே திருடன் எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தெரியும். அதனால உண்மையான நேர்மையான அதிகாரிக்கு தான் அந்த கண்ணோட்டம் இருக்கும். அந்த அறிக்கையில தெளிவாக சொல்லி இருக்கின்றார். எல்லாமே சரிதான். இந்த எஃப்ஐஆர் முதல்ல எப்படி, இந்த எஃப்ஐஆர் எப்படி பொதுமக்களுடைய பார்வைக்கு போனது, எப்படி திமுக காரங்கிட்ட போச்சு, அதே போல அந்த இடத்துல அந்த பெண்மணி யாரோ ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது சார்னு சொல்லியிருக்க அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். அதை மேற்கோள் காட்டி நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகுதான் அத்தனை கட்சியும் அதை பார்வையிட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டார்கள். அத்தனை பேர்த்துக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அது கொட்டுகின்ற மழையாக இருந்தாலும் சரி, சுட்டரிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து போராட்டம். களத்திலே எதற்கும் கவலைப்படாமல் தொடர்ந்து போராட்டம். அப்பேற்பட்ட இந்த களத்திலே நாம் அத்தனை பேரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் இன்றைக்கு ஒரு கட்சி லட்சக்கணக்கிலே மக்களை காண்பிக்க முடியும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி. அதே போல இன்னொரு கட்டளையும் கூட நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் ஒரே ஒரு ஒன்றியத்தை மட்டும் தான் கூப்பிடணும், அதுக்கு மேல யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய பொங்கலூர் கிழக்கு ஒன்றியத்துல மட்டும் வந்திருக்க கூட்டம் தான் இந்த கூட்டம். இது வந்து மற்ற கட்சிகளுக்கு சவால் விட்டு சொல்லுகின்ற ஒரே ஒரு ஒன்றியத்துல மட்டும் கூட்டி காண்பித்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அது மேற்கோள் கட்டி நாங்கள் பேசுகின்றோம். கடைசியாக இன்றைக்கு பத்திரிகையில ஒரு செய்தி, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி ராமநாதபுரத்துல பேசுகின்றார். எப்பேற்பட்ட ஒரு அடாவடித்தனமான நபர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்வதற்காக இதை சொல்லுகின்றோம். சத்தியமூர்த்தி என்ன சொல்லுகின்றார்? முன்னாள் அமைச்சர் திமுகவில் நீங்க சட்டையை கழட்டி பேண்ட கழட்டி நம்முடைய கவர்னர் அவர்களை அன்றவரோட அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற திமிர் பேச்சு பேசுகின்றார். நான் உங்களுக்கு துணே ஒண்ணு சொல்லுகின்றேன், நீ சட்டையை கழட்டுவியோ பேண்ட கழட்டுவியோ எங்களை பார்த்து நீ ஒண்ணு கடிக்கிறவனுக்கு நீங்களா. ஏற்கனவே தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சவால் விட்டார் ஒரு அமைச்சரை பார்த்து. அந்த எந்த அமைச்சரும் நான் சொல்ல வேண்டியதில்லை, அந்த அமைச்சரை சொல்லி கைது பண்ண வச்சாரு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரியும். அதனால காலத்தினுடைய அருமை கருதி எத்தனையோ விஷயத்தை சொல்ல முடியும். காட்டுல ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்க முடியும், சிங்கம் வந்து விட்டார். அதனால தொடர்ந்து அடுத்தது ஓய்வு கிடையாது, அடுத்தது போராட்ட களத்தில் நாம் அத்தனை பேரும் சந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம். கோபாலபுரத்து கோபாலனே, விவசாயி குரல் கேட்கலையோ? கண்டிக்கின்றோம். கையாளாக திமுக அரசை கண்டிக்கின்றோம். உயிர்கள் போகுது, மக்களின் உயிர்கள் மலிவாய் போகுது. உயிர்கள் போகுது, மதுவாலே உயிர்கள் போகுது, உயிர்கள் போகுது, நகைக்காக உயிர்கள் போகுது,
போகுது, நகைக்காக உயிர்கள் போகுது, உயிர்கள் போகுது, உயிர்கள் போகுது, உயிரை போகுது, உயிரை போகுது, வழி பறியால் உயிர்கள் போகுது, வழி பறியால் உயிரை போகுது, உயிர்கள் போகுது, உயிர்கள் போகுது, உயிரை போகுது, உயிரை போகுது, கஞ்சாவாலே உயிர்கள் போகுது, கஞ்சாவாலே உயிரை போகுது. போதும் போதும் நாடகம் போதும், போதும் போதும் நாடகம் போதும், திமுகவின் போதை ஒழிப்பு நாடகம் போதும், திமுக கொலை ஒழிப்பு நாடகம் போதும். கேட்கலையோ கேட்கலையோ, கேட்கலையோ கேட்கலையோ, விவசாயிகளின் அழுகுரல் கேட்கலையோ, விவசாயிகளின் குரல் கேட்கலையோ, அனுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். குண்டர்களை உருவாக்கும் திமுக, குண்டர்களை உருவாக்கும் திமுக, குண்டர்களை காப்பாற்றும் திமுக, குண்டர்களை காப்பாற்றும் திமுக, ஊழல் நிறைந்த திமுக, ஊழல் நிறைந்த திமுக, உருப்படாத திமுக, உருப்படாத திமுக, உருட்டல் மிரட்டல் பண்ணாதே, உருட்டல் மிரட்டல் பண்ணாதே, உருட்டல் மிரட்டல் பண்ணாதே, உருட்டல் மிரட்டல் பண்ணாதே, ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், திராவிட மாடல் ஒளியும் வரை ஓய மாட்டோம், திராவிட மாடல் ஒளியும் வரை ஓய மாட்டோம், திராவிட மாடல் அரசாங்கமே திராவிட மாடல் அரசாங்கமே விலகி விடு, விலகி விடு, விலகி விடு, விலகி விடு, கையாளாக திமுக அரசு, கையால் ஆகாத திமுக அரசு ஆட்சியை விட்டு விலகி விடு, ஆட்சியை விட்டு விலகி விடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். அடுத்தபடியாக நாளைய தமிழகத்தை நிர்ணயிக்கின்ற சக்தியாக நாளைய தமிழகமாக வளர்வது மட்டுமல்லாமல் தமிழக வரலாற்றிலேயே எந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு பெண் மனப்பஞ்சப்படுத்தப்பட்டால் என்பதற்காக தன்னை வருத்திக் கொண்டு சாட்டையை கொடுத்து திமுகவை அகற்றுவதை செயல்படியாமல் இன்று தமிழகம் முழுவதும் திமுகவை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு இன்று நமது பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் மாநில தலைவர் வருங்கால தமிழகம் அண்ணாமலையார் அவர்களை உங்கள் சார்பாக கண்டன உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கொடுவாயினுடைய மைய பகுதியில கொடுவாய் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு நமக்கு அனுமதி கொடுத்து மக்கள் இங்கே நிற்பதற்கு நமக்கு அழைத்திருக்கின்றார். நவம்பர் 28ஆம் தேதி சேமலை கவுண்டம்பாளையத்துல நள்ளிரவுல ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார். தந்தை, தாய், மகன். மகன் அன்னைக்குன்னு பார்த்து அந்த உள்ளூர்ல ஒரு விசேஷத்துக்கு வந்துவிட்டு கோயம்புத்தூரிலே வசிக்கக்கூடிய மகன் அன்னைக்கு தந்தை தாயோடு அந்த தோட்டத்துல தங்குறாங்க. அவர்கள் 3 பேரும் வெட்டி கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு 42வது நாள். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் நாம் எல்லோரும் அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை, வெட்டி கொல்லப்பட்ட மகன், அவருடைய மனைவி, அவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம். அன்னைக்கு சாயந்திரமேங்க 6ஆம் தேதி சாயந்திரமே முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். டிசம்பர் 6ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி அவருடைய கைக்கும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது. அதுல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைத்தோம். ஐயா, அதுல அரசியல் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஐயா, அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கள்ளக்கிணறு, போன ஆண்டுல 4 பேர், சென்னிமலை, ஒரு வீட்டுல இதே போல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்களை அடிச்சு நகையை பிடுங்குவதற்காக வெட்டி கொலை செய்து நகை எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு கிராமப்புற பகுதியில விவசாய குடும்பம் எல்லாம் தனித்தனியாக தோட்டத்திலே வசிக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இது போன்ற கொடூரமான செயல்கள் தினமும் வருதுங்க ஐயா. அதனால முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் அதுல பயன்படுத்தல. ஒரு வேண்டுகோள் வைக்கிற இந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று டிசம்பர் 6ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம். நீங்க கேட்கல, இல்ல ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே, இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீங்க ஒரு போன் பண்ணி சொன்னா
அவங்க சிபிஐ விசாரணை எடுத்துக்கலாமே, எதற்காக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறீங்க? 2023 ஜூன் 13ஆம் தேதி மாநில அரசு சிபிஐ அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை மாநில அரசு ரத்து பண்ணிட்டாங்க. அதுவரை சிபிஐ பொறுத்தவரை இந்தியால எந்த பகுதிக்கும் சென்று எந்த விசாரணையும் எடுத்து அவர்களால் நடத்த முடியும். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஜூன் 13, 2013 என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் முதலாக நடவடிக்கை எடுத்த அதே நாளில் அன்னைக்கு சாயந்தரம் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை சார்ந்த எந்த ஒரு புலனாய்வு நிறுவனமும் சிபிஐ தமிழகத்திற்குள்ள எந்த ஒரு வழக்கையும் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜெனரல் கன்சென்ட் அதை மாநில அரசு திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார். அன்றிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்குள்ள மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம சிபிஐ தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது. அதனால்தான் அந்த கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டது. டிசம்பர் 6ஆம் தேதி அந்த கடிதம் எழுது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இதில் நான் அரசியல் எங்கேயுமே பேச விரும்பலை. நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நடக்குது, தமிழகத்தினுடைய சூழ்நிலை, பெண்கள் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய கொடூர செயல்கள் அதெல்லாம் பட்டியல் போட்டு பேசியிருக்கிறார். நான் உங்களோடு நின்று பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம், இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் பாத்தீங்கன்னா தலைநகரத்தில் நடக்கும். சென்னையில தினமும் நடந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு கட்சி நடத்துவாங்க. ஆனா இன்னைக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல கொடுவாய் பகுதியில் நடத்தணும், சேமலை கவுண்டம்பாளையம் பக்கத்திலேயே நடத்தணும், உள்ளூருக்கு போயே நடத்தணும். யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தக்கூடாது, கோயம்புத்தூர் நடத்தக்கூடாது, உள்ளூர்ல மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்முடைய கட்சி நண்பர்கள் பொதுமக்களோடு இங்கே வந்திருக்கிறோம். காரணம் ஐயா, ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் அந்த குற்றவாளிக்கு பயம் போயிருது. மறுபடியும் இதே குற்றத்தை தைரியமாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இந்த யார் இந்த சார்ல ஞானசேகரனை போல 2014 இதே போல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து அவர் மேல ஒரு கேஸ், அதன் பிறகு 19 வழக்குகள். கண்காணிப்பு வலயத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால டிசம்பர் 23, 2024 அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இந்த கொடூரமான செயலை செய்யறோம். 25ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யறார். இந்த கேஸ் நீங்கள் சரியான முறையில் கையாளவில்லை, குற்றவாளியை நீங்க பிடிக்கவில்லை என்றால் கொங்கு பகுதியில் இந்த விவசாய குடும்பத்தில் தோட்டங்காடு தனித்தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் அது 1 கிராம் நகையோ 2 கிராம் நகையோ 8 கிராம் நகையோ இல்ல 50 பவுனோ 100 பவுனோ எவ்வளோ அந்த வீட்டில் இருக்கட்டும், ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக கூலிப்படைகள் வந்து கொண்டே இருப்பார். அதனால்தான் நம்ம அனைவருடைய உணர்வு, இந்த 3 நபர்கள் யார், எந்த தப்பும் பண்ணாம தோட்டத்து வீட்டுல எந்த குற்றமும் செய்யாம விவசாயம் செய்து கொண்டு படித்து அந்த மகன் ஐடி கம்பெனியில வேலை பெற்று வாழ்வில உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்துல நாம் எல்லோரும் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். தலைவர்கள், தொண்டர்கள், கொடுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது. உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்சிக்கு இருக்கு. ஒரு புள்ளியில இணைப்பது மட்டுமல்ல, காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. காவல்துறை நண்பர்கள் 14 தனிப்படை அமைச்சிருக்கிறார். இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல. அதே காக்கியுடைய அணிந்திருக்கின்றேன், அவருடைய உப்பை நான் சாப்பிட்டிருக்கிறேன். ஆனா தமிழகத்தில் நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் எதற்கு சுட்டி காட்டுறோம்? நீங்க பாருங்க, 2023, 24 போன ஆண்டு பாருங்க, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படவில்லை, கான்ஸ்டபிளுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை. நீங்க பாருங்க எப்படி ஒரு காவல்துறை பணி செய்யறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்க ஐயா. இன்னைக்கு சென்னையிலே முதலா தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன், அந்த பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் இன்னைக்கு சென்னையில பிரஸ் மீட் மத்தியானம் நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், காவல்துறையை பொறுத்தவரை செலக்ஷன் ப்ராசஸ்ல அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷனே கிடைக்காது. உங்க மேல எஃப்ஐஆர் இருந்தாலும் செலக்ஷன் கிடையாது. அந்த 20 பசங்க இன்னைக்கு சென்னை பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் போட்டு பேசுறாங்க. எனக்கே ஆச்சரியம், எவ்வளவு தைரியம் அந்த பசங்களுக்கு. இதை காரணமா வைத்து அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே. அந்த பசங்க சொல்றது, எங்களுக்கு வேலை கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க, நீங்க போன ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தல, போன ஆண்டு கான்ஸ்டபிள் தேர்வு நடத்தல. எப்படி ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ரிட்டையர் ஆவதை நம்ம யாருமே தள்ளி போட முடியாது.
அப்படி இருக்கும் பொழுது ஆள் பற்றாக்குறை ஒரு காவல் நிலையத்திலும் இருக்கு. ஒரு காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை. கிராமத்துக்குள்ள ரோந்து வர முடியல, இரவு நம்மளை பார்க்க முடியல. ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட 4-5 மணி நேரம் ஒரு காவல் நிலையத்தில் ஆகுது. பாதி நேரம் பந்தோபஸ்து, ஆர்ப்பாட்டம், முதலமைச்சர் வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு போங்க, ஈரோட்டுக்கு போங்க, திருப்பூருக்கு போங்க, பாதி நேரம் இந்த வேலை தான். அப்ப என்ன ஆகுதுங்க? குற்றச்செயலில் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் மீது கவனம் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை, கவனம் கொடுக்க முடியல. குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்க சுத்தமா முடியல. அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி இருந்தா, குற்றச்செயல்கள் அதிகமாகி கொண்டிருந்தால் ஒரு தாயோ மகளோ பெண்ணோ எப்படி வீதியிலே தைரியமாக இரவு 8 மணிக்கு மேல ஒரு குழந்தை எப்படி நடக்க முடியும்? அதனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லாத்தையும் சேர்த்திட்டாங்க ஐயா. ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க, மற்ற கட்சியை போல திமுக அழுத்திட்டு திட்டினாங்க, கிளம்பிட்டாங்க. அது கிடையாது. காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க, சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் புதுசா எடுங்க. இது போன்ற 3 கொடூரமான, அந்த காலத்துல பாருங்க, ஒரு கொலை கேஸ் தான் சிபிஐ கொடுத்துருவாங்க. ஒரு கொலை கேஸ். இது 3 பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்குது. அறிவால் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட சிபிஐக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி. இது முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம். டிசம்பர் 6ஆம் தேதி நான் எழுதிய கடிதம் இது. இந்த கடிதத்தில் எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்க ஐயா. முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 8.65% அதிகமா இருக்கு. அதனால எழுதவே இல்லை. அதெல்லாம் சொன்ன அரசியல். நீங்கள் வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே 125 பெரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநர் ஐயாவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்கோம். 125 பெரும் குற்றம். பெரும் குற்றம்னா ரேப்பு, மர்டர், அந்த மாதிரி ஐயா. அதையும் நான் அதுல சொல்லிங்க ஐயா. மக்களுக்காக தயவு செஞ்சு சிபிஐ கொடுங்க, அவங்க வரட்டும். அவர்கள் வேலையை இது போன்ற ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிப்பது அவங்க வேலை. இந்தியாவில் சராசரியாக சிபிஐல ஒரு அதிகாரி ஒரு வருடத்திற்கு 3 கேஸ் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க ஐயா. 3 கேஸ். 3 கேஸ் தான் பார்ப்பாங்க, அதுக்கு மேல சிபிஐல பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் சிபிஐல ஒரு கேஸ் போச்சுன்னா அதை பிடிப்பதற்கான கன்விக்ஷன் ரேட் 65%. தமிழ்நாடு போலீஸுடைய கன்விக்ஷன் ரேட் 26%. பந்தோபஸ்தும் பண்ணணும், கிராமத்துக்கும் போகணும், ரோந்தும் போகணும், முதலமைச்சர் வந்தா கை கட்டி நிக்கணும், ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கணும், வாகனங்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கும் இந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய கோபம் காவல்துறையின் மீது கிடையாதுங்க ஐயா. காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்ய என்றால் செய்ய முடியாது. அதனால் மறுபடியும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டம் மூலமாக பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலூர் ஒன்றியத்தில் கொலுவாயில நாம் இந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றோம். பொதுமக்கள் நீங்க வரணும். ஒரு கட்சியாக பேசினா தீர்வு கிடையாதுங்க ஐயா. பொதுமக்கள் இறங்கணும். இதை ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க. ஓ, இவ்வளவு பேர் வந்தாங்களா, எதுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க? உள்ளூர்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க, உள்ளூர்ல ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவாங்க. அண்ணன் சிபிஐ கொடுத்துடலாங்க, நம்மளால பிடிக்க முடியல, 42 நாள் ஆச்சு, இன்னும் பிடிக்க முடியல. எஸ்பியை மாத்திட்டாங்க, புதிய எஸ்பி வந்திருக்கிறாங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும், நான் என்னுடைய உரையை முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாருங்க ஐயா. ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்போம். நமக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல 50,000 பொதுமக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும். 50,000 பொதுமக்களுடைய கையெழுத்து. ஒரு வீடாக, ஒரு கடையாக. நீங்க திமுக இருங்க, உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம். நீங்க மாற்று கட்சியில் இருங்க, உங்க வீட்டுக்கு நாங்க வரணும். எங்களுக்கு தேவை 50,000 கையெழுத்து கிடைத்தவுடன் 15 to 20 நாட்கள் அதை செய்து முடித்தவுடன் இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஆளுநரை போய் பார்ப்பாங்க. ஐயா, 50,000 பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து கூண்டிலே ஏற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு அடிப்படை கோரிக்கை. இதை தாண்டி நம்ம கிட்ட எந்த கோரிக்கையும் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த கையெழுத்து இயக்கம் நீங்க பாருங்க, ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்றோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்தோம், அவங்க வீட்டுக்கு போனோம், பேசணும், போட்டோ எடுத்தோம், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும், கிளம்பணும் கிடையாது. எங்களுக்கு பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஒரு பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு தீர்வு என்ன? முதலமைச்சருக்கு கடிதம் 1 மாசம் ஆச்சு, பதில் கிடையாது. அடுத்து ஒரு பேரணி, இதற்கு பதில் சொல்லுவாங்களா? பதில் இல்லை. அடுத்து உள்ளூர்ல எல்லோரையும் சந்தித்து தோட்டமாக கிராமமா போய் 50,000 பேர் இந்த ஒன்றியத்துல கையெழுத்து.
அது கிடைத்த பிறகு ஆளுநரை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்களே வந்து ஆளுநரை பார்க்க போறீங்க. ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி அவர்கிட்ட நேரம் வாங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளூர் பொதுமக்களை கூட்டிட்டு போய் ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து. ஆனால் நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகள் நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களை நாங்கள் விட போறது கிடையாது. உங்களை நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். அது உங்களுக்கு மாற்று கருத்து வேண்டும். கண்டுபிடிக்க போகின்றோம் என்று சொல்வதை விட உங்களை வேட்டையாட போகின்றோம். ஒரு கிராமத்துல வந்து யாரோ தூங்கிட்டு இருக்கிறாங்க, 3 பேர்த்த வந்து ஒரு பைப்பு கொண்டு வந்து கொலை செய்து விட்டு யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல இங்கேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுநலமாக மக்களுக்கு நாம் இருக்கின்றோம், நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுவாயில இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் நம்மோடு ஒருங்கிணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்று மிக விரைவாக 15-20 நாள் கூட வேண்டாங்க, மனசு வச்சா 10 நாள். ஏன்னா ஒரு நாள் நாம் தாமதிப்பதும் தவறு என்பது என்னுடைய கருத்து. எவ்வளவு வேகமாக இதை செய்ய முடியுமோ இதை சிபிஐக்கு கொண்டு போகும். நல்ல அதிகாரிகளை இந்தியாவிலிருந்து எந்த மாநிலம் எந்த மொழி யாராக வேணாலும் இருக்கட்டும் ஐயா, அது என்னுடைய பொறுப்பு. நான் உள்துறை அமைச்சரை போய் பார்த்து பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர், அவன் காஷ்மீர்ல இருந்து நாகாலாந்துல இருந்து அசாம்ல யாரு வேணாலும், ஆனா அவரை நீங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க. அவர் தான் எங்களுக்கு வேணும். ஆணோ பெண்ணோ யாரோ எந்த மொழி பேசுறீங்க, இந்தியாவிலே குற்றச் செயல்கள் ஹையஸ்ட் கன்விக்ஷன் அந்த ஆபீசர் அனுப்புங்க. இங்கே வந்து தமிழக காவல்துறையோடு இணையட்டும், இணைஞ்சு இதை பிடிக்கட்டும். அதனால் தமிழக காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் முதலமைச்சர் நான் எழுதிய கடிதத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். ஐயா, இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள்ல நாமக்கல், சென்னிமலை, பல்லடம் போன்ற பகுதியில் நடைபெற்ற இதே போன்ற கொலை சம்பவங்களும் கூட குற்றவாளிகள் இன்னும் நாம் கண்டுபிடிக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள். காவல்துறை போன்ற அரசு இயந்திரங்கள் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழப்பது ஜனநாயகத்தின் உண்மையான கட்டமைப்பையே கேள்விக்குறியாக்கிவிடும். இது ரொம்ப முக்கியம். காவல்துறையும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காவல்துறையின் மீது ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்பிக்கை கீழே வரும் பொழுது ஜனநாயகத்தின் மீதும் அந்த நம்பிக்கை கீழே வந்துடும். அதனால் நாம் எல்லோரும் இணைந்து இதை இன்னும் ஆக்ரோஷமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும். இதனுடைய எண்டுக்கு போனுங்க, இதனுடைய முடிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். சிபிஐக்கு போகணும், அதை தாண்டி நமக்கு இப்போதைக்கு எந்த வழியும் இல்லை. அதை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் இணைந்து அதை செய்து காட்டுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகின்றேன். காரணம், இந்த பிரச்சனையை அவர்கள் விடுவதாக இல்லை. எனக்கு போன் பண்ணாங்க, அண்ணே நம்ம ஆர்ப்பாட்டம் உள்ளூர்ல நடத்துறோம், பொங்கலூர்ல நடத்துறோம், இங்கேயே நாம் நடத்துகின்றோம், பொதுமக்களை எல்லாம் நாம் அழைக்க போகின்றோம். அது ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படை தகுதி என்று எப்பொழுதும் நான் பார்க்கக்கூடிய மனிதன். உள்ளூர் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் பொழுது மக்களுக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்பிக்கை வரும். அரசியல் பண்ணல, சும்மா பேசிட்டு போல, நம்மளையும் இணைத்து ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நகர்கின்றார்கள் என்று. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீங்க கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கையெழுத்து இயக்கத்தை வேகமாக நடத்துங்கள். 50,000 கையெழுத்து நமக்கு இந்த ஒரு ஒன்றியத்தில் நீங்க கிடைக்கணும். இந்த ஒரு ஒன்றியத்தை தாண்டி எங்கேயும் நமக்கு ஒரு கையெழுத்து கூட வேண்டாம். உள்ளூர் மக்கள் கையெழுத்து வேண்டும். அதை ஆளுநர்கிட்ட எடுத்துட்டு போவோம். தொடர்ந்து நம்ம பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கோம். கதவை தட்டும் பொழுது கதவு ஒரு இடத்துல உடையத்தான் போகும். ஏன்னா முதலமைச்சரும் எத்தனை நாளைக்கு ஒரு கர்வமாக ஒரு ஆங்காரத்தோடு இதை நான் மத்திய அரசு கொடுக்க மாட்டேன், இதை நான் சிபிஐ கொடுக்க மாட்டேன், 2023 நான் போட்ட கையெழுத்து, நாங்க கேட்கிறது ஐயா இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் விடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். கேஸ் பை கேஸ் விடுங்க. உங்களுக்கும் நமக்கும் 1008 அரசியல் பிரச்சனைகள் இருந்தால் தனியா பாத்துக்கலாம் மக்கள்கிட்ட. கேஸ் பை கேஸா விடுங்க. இந்த கேஸ்லயே விட மாட்டேன். 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், உங்களால் 42 நாள் பிடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸுக்கு சிறப்பு அனுமதி கொடுங்க, நாங்க கூட்டிட்டு வரணும். இதையும் முதலமைச்சர் கேட்கவில்லை என்றால் அவர் மக்களுக்கான முதலமைச்சரா என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். மக்களுக்கானவரா இல்ல எல்லாத்தையும் அரசியல் பண்ணுவேன், இது ஒரு நியாயமான காரணம். உங்களால பிடிக்க முடியும், பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் நான் கொண்டு வரும். அதனால் முதலமைச்சர் அவர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் நம்புகின்றேன். அல்லது முதலமைச்சருக்கு நாளைக்கு யாராச்சும் உள்ளூர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க தலைவர்கள் மூலமாக மக்கள் கோபத்தோடு இருக்கின்றார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள் என்று. ஆனால் முதலமைச்சர் கண்ணை திறந்து இதை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி விடப்போவது கிடையாது. நீங்க கேட்கல, அண்ணன் எதுக்கு நீங்க சாட்டையில உங்களை அடிச்சுக்கணும், இத்தனை குற்றம் நடக்குதே எதுக்கு நீங்க அடிச்சுக்கணும்? ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் மர்டர் நடக்குது. தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினம் இருக்கு. குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது. அப்படி எப்படி நீங்க அடிச்சுக்கணும்? டெய்லி அடிச்சுக்குவீங்களா? ஒரு குற்றத்துக்கு அடிச்சுக்கணும்.
பிரச்சனை அது இல்லைங்கம்மா, பிரச்சனை அது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம், ஆளுகின்ற கட்சி தோற்கலாம், ஆனா ஒரு சிஸ்டம் தோக்கக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. சிஸ்டம் தோத்து போச்சு. நீங்களும் நானும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல கொடுவாயில சொல்லி வளர்க்கலாம், நல்லா படிக்கணுங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில 199 மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட் வாங்கிறோம் சொல்லி வளர்க்கலாம். அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம். குழந்தையும் படிச்சு 199 வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிடும். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதி. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. அந்த பாப்பா நடந்து போலீங்க. அந்த பாப்பா நைட்டு 12 மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கு அப்புறம், லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பொது இடத்துல நடந்து போல. அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாலுக்குள்ள அந்த பாப்பாக்கு இது நடந்திருக்குன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதுதான் எனக்கு கோபமோ தவிர வேற எதுவும் கோபம் கிடையாது. சிஸ்டம் தோற்று இருக்கு. அதன் பிறகு 23ஆம் தேதி நடந்த குற்றத்துக்கு 25ஆம் தேதி எஃப்ஐஆர், 2 நாள் கழிச்சு. அந்த எஃப்ஐஆரும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதையும் லீக் பண்ணிட்டாங்க, அதுவும் வெளியே வந்தாச்சு. அதிலே அந்த பாப்பாவோட பேரு, அவங்க அப்பா பேரு, எந்த வீதி, எந்த ஊரு, அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வெளியே வந்தாச்சு. அதற்குத்தான் நான் சொன்னேன், 7 தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்கப்பா, 7 தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்க. உள்ளூர்ல தெரியாதவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாப்பா யாரும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். 16,000 மாணவர்கள் அந்த பாப்பா பேர் தெரியாதவங்களா? தெரியும். அதை எப்படி நீங்கள் செய்யலாம்? ஒரு அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நீங்க செய்ய? 2வது நாள் சென்னையினுடைய கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். ஒரே ஒரு குற்றவாளி தான், வேற குற்றவாளி இல்ல, வேற குற்றவாளி இல்ல. அதற்கு உயர் நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க, இந்த கமிஷனர் மீது முதல் நடவடிக்கை எடுங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல்ல ஐபிஎஸ் ஆபீசர் அவரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 24 மணி நேரம் ஆகல, ஒரே ஒரு குற்றவாளின்னு சொல்றாரு, அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த குழந்தைக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் கட்ட நஷ்டீடு கொடுங்க. அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவர்களும் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களே. ஞானசேகரன் என்பவன் ரவுடி பட்டியல் இருக்க வேண்டிய ஒரு மனிதன். 2014-15 இதே மாதிரி ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறான், வெளியே வந்திருக்கிறான். 19 வழக்குகள் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதனால்தான் என்னுடைய கோபம், உங்களுடைய கோபம். சிஸ்டம் தோத்து போச்சு, சிஸ்டம் தோத்து போச்சு. அரசியல் கட்சிகள் சண்டை போட்டுக்கலாம், சிஸ்டம் தோக்க ஆரம்பித்திருக்கிறது. அண்ணா நகர்ல ஒரு பாப்பாவுக்கு பாலியல் வன்கொடுமை நடவடிக்கை எடுக்கல. உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி போடுறாங்க. மாநில அரசு சொல்றாங்க, எங்க போலீஸ் ஆபீசர் தப்பே பண்ணல, எஸ்ஐடி கைது செய்ததே அந்த போலீஸ் ஆபீசர் தான், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் எஸ்ஐடி செய்யக்கூடிய முதல் கைது. அது மட்டும் இல்லைங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்ணுடைய தாயார ஸ்டேஷன்ல அடிச்சிருக்கிறார். இதெல்லாம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன். காவல்துறை அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனிதன் எங்க போய் நிக்கிறது? கையா எங்க போய் நிக்கிறது? முதலமைச்சர் சரியில்லை, அது அரசியல், வேற பேசிக்கலாங்க. காவல்துறையில நடுநிலைமையாக இருக்கக்கூடியவர்கள் தோற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்கய்யா. சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் ஏற்கனவே சொன்னது போல் நடக்கும். அதனால்தான் நம்முடைய கட்சி தலைவர்கள் இந்த டிஷர்ட்டை போட்டிருக்காங்க. யார் அந்த சார்? அந்த பாப்பா மிக தெளிவாக சொல்லுகின்றார். தொலைபேசியில பேசினாப்ல, இந்த வார்த்தையை பயன்படுத்தினாப்ல. அதை எதற்கு கமிஷனர் வந்து இல்ல பிளைட் மோட்ல பேசினாங்க, அவர் யார்கிட்டயும் பேசல, பேசுற மாதிரி நடிச்சாங்க. இல்லை, அந்த பாப்பா மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார். அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது. அரசியலுக்காக இல்லைங்க, உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது. சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நாளைக்கு உங்க பாப்பா அண்ணா யூனிவர்சிட்டி போவாங்க. தொடுவாயிலே பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு, ஸ்கூல்ல படிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் சீட் கிடைக்காது நினைங்க, கிடைக்கும், போவாங்க. அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்துல எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை அடியும் தவிர, இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கலாம். அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சிஸ்டம் தோக்கக்கூடாது. காவல்துறையிலிருந்து அந்த எஃப்ஐஆர் வெளியே போகக்கூடாது. அதற்காக சாட்டை அடி. குற்றவாளி ஒரு முறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியலில் கண்காணிக்கப்பட வேண்டும். அதற்காக அந்த சாட்டை அடி. அது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க, நம் கடமையை நாம் சரியாக செய்கின்றோமா. ஒரு போலீஸ் டிஜியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிக்க. அதற்குத்தான தவிர வேறு எதுக்கும் இல்லை.
தொடர்ந்து நமக்கு நாமே சாட்டையடி குடித்துத்தான் இந்த அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டையடிக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அணியப் போவது கிடையாது. ஒரு வேள்வியாக நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். அதனால் இந்த பெரும் திரளாக கொடுவாய் பகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் விவசாய பெருமக்கள் தோடுது போடும், பால் கறக்கணும், உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்குது. அதனால் அந்த கையெழுத்து இயக்கத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். 50,000 கையெழுத்து வந்த பிறகு ஆளுநரை சந்தித்து அடுத்த கட்டம், இதை விட போறது இல்லைங்க, அடுத்தடுத்த கட்டமா போய் சிபிஐ அவங்க சொல்லட்டும். அதற்கு முன்னாடி போலீஸ்காரங்க நீங்க புடிச்சிட்டீங்கன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாது. சரியான நபரை பிடிங்க. வந்துட்டாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க, யாரோ 3 பேர்த்து கொண்டு வந்து இவங்க தான் சொல்லாதீங்க. சரியான நபர் வேண்டும், சரியான நபர் வேண்டும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா மலர்கொடி அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள், திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மங்கலம் ரவி அவர்கள், விவசாய அணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சின்னசாமி அவர்கள், கூட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் பாலகுமார் அவர்கள், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்கள், அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்கள், அருமை சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள், பொருளாளர் நரேஷ் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், மிக முக்கியமாக இந்த மண்டலை சார்ந்த எல்லா நம்முடைய பொறுப்பாளர்கள், மண்டல் பொருளாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்கள், கிழக்கு மண்டல் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள், முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள், பொதுச் செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி பொன்னுசாமி அவர்கள், மாவட்ட வர்த்தக பிரிவுடைய செயலராக இருக்கக்கூடிய மகுடுபதி அவர்கள், துணைத் தலைவர்கள் எல்லாம் நம்ம தங்கராஜன் சுப்பிரமணியம் அவர்கள், பால் அவர்கள், வினோத் அவர்கள், குணசேகரன் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், கலாமணி அவர்கள், ஜோதிமணி அவர்கள், செயலராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள், கௌதம் அவர்கள், அருண் அவர்கள், மோகன்குமார் அவர்கள், நித்யா அவர்கள், சுமதி அவர்கள், எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து முக்கியமாக வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், உள்ளூர் மக்கள், கொடுவாயை சார்ந்த எல்லா மக்களும், உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஆயிருக்கும், இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இடம் கொடுத்திருக்கிறீங்க. வண்டியில போறது கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கு இருந்தாலும் உள்ளூர் மக்கள் அதை எல்லாம் பெருசு ஒரு பொறுப்படுத்தாம ஒரு சமுதாய பிரச்சனை தானே, நாமளும் இருப்போம் வந்திருக்கிறீங்க. அதனால கொடுவாய் மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்து, முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் எல்லா பெரிய அளவுல நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வழி தெரியும். ஒரு பெண் குழந்தையை பெற்ற தந்தைக்கும் தெரியும், தாய்க்கும் இந்த வழி தெரியும். குறிப்பாக தந்தையை விட தாய்க்கு அந்த வழி தெரியும். தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய கண்டன உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.